ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு பயிற்சி 7.3ல் இரண்டாவது கணக்கு பார்க்கலாம். நாதன் என்ற பொறியியல் மாணவர் ஒரு உருளையின் இருபுறம், ஒரு உருளை இருக்குது, அதோட இரண்டு புறமும் கூம்புகள் உள்ள மாதிரி ஒரு மாதிரி ஒன்றை உருவாக்கினார். ஓகேங்களா, ஒரு மாதிரினா ஒரு மாடல் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா, அது உருவாக்குறாரு. மாதிரியின் நீளம் 12 சென்டிமீட்டர். ஓகேங்களா, மற்றும் விட்டம் 3 சென்டிமீட்டர் ஆகும். இந்த மாதிரியோட நீளம், மொத்த நீளம் 12 சென்டிமீட்டர். இந்த விட்டம் எவ்வளோவா? விட்டம் மட்டும் 3 சென்டிமீட்டர். ஓகேங்களா, அப்போது விட்டம் 3னா நமக்கு ஆரம் என்ன பண்ணணும்? இந்த 3 2ஆல் வகுக்கணுங்களா? அப்போது இது ஃபுல் லென்த்து நமக்கு 3 சென்டிமீட்டர். அப்போ இது மட்டும் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆரம் மட்டும் வேணும்னா நம்ம 3ஆல் அதாவது 3 2ஆல் வகுக்கணும். ஓகேங்களா, ஒவ்வொரு கூம்பின் உயரமும் 2 சென்டிமீட்டர் இருக்குமானால் நாதன் உருவாக்கிய மாதிரியோட கன அளவை காண்க. இப்போ ஒவ்வொரு கூம்போட உயரம் 2 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்களா? இங்கேயும் 2 சென்டிமீட்டர். இப்போது கூம்பு, உருளை 2 இணைந்த உருவங்கள் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு கணக்குலேயே சொல்லியிருக்கோம், இணைந்த உருவங்கள்னால் 2 உருவங்களோட ஆரமும் சேமாக தான் இருக்கும், ஒரே வேல்யூ தான் வரும். ஓகேங்களா, இங்கே ஆரம் கூம்புக்கு 3/2னா உருளையோட ஆரமும் 3/2 தான் இருக்கும். சரிங்களா, உருளைக்கு 3/2, கூம்புக்கு 3/2. ஏன்னா 2 உருவங்களும் சேம் ஆரமாக இருந்தால் மட்டும்தான் ஒன்று மேலே ஒன்றை பொருத்த முடியும். இல்லைனா ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் இருந்தால் ஒரு உருவத்துக்குள்ளே இன்னொரு உருவம் உள்ளே புகுந்துரும். ஓகேங்களா, அதனால் ஆரம் சேமாக இருக்கும். உயரம் கூம்போட உயரம் 2 சென்டிமீட்டருங்களா? H2ன்னு எடுத்துக்கலாம் கூம்பை. இது 2 சென்டிமீட்டர். இதுலேருந்து உருளையோட உயரத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? கூம்போட உயரம் இது வரையிலும் 2 சென்டிமீட்டருங்களா? இது வரையிலும் 2 சென்டிமீட்டர். இப்போ இங்கேயும் 2 சென்டிமீட்டர் இருக்குங்களா? அப்போது மொத்தம் நமக்கு 12 சென்டிமீட்டர். 12லேருந்து இங்கே 2 இங்கே 2, அப்போ 4ங்களா? 4 கழிச்சிட்டா ரிமைனிங் என்ன வரும்? 8 சென்டிமீட்டர் இருக்குங்களா? அதுதான் இந்த உருளையோட உயரம். சரிங்களா, 8 சென்டிமீட்டர். இப்போது இந்த மாதிரியோட கன அளவு வேணும்னா உருளையின் கன அளவையும், மாதிரியின் கன அளவு வேணும்னா இந்த உருளையோட கன அளவையும் கூம்போட கன அளவையும் கண்டுபிடிச்சி கூட்டினா மாதிரியோட கன அளவு. ஆனால் நமக்கு 2 கூம்பு இருக்குங்களா? இங்கே ஒரு கூம்பு, இங்கே ஒரு கூம்பு. அதனால் 2 × கூம்பின் கன அளவு, அந்த கூம்போட கன அளவு கண்டுபிடிச்சி 2ஆல் பெருக்கணும். உருளையோட கன அளவு πr²h. கூம்போட கன அளவு 2 × 1/3πr²hங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா உருளையோட கன அளவை h1ன்னும் கூம்போட கன அளவை h2ன்னு எடுத்துருந்தோமா? இப்போ ரெண்டுலேயும் காமனாக என்னென்ன இருக்குது? πr² ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. அது ரெண்டையும் வெளியே எடுத்துடலாங்களா? ரிமைனிங் என்ன இருக்குது? h1 இருக்குது. ப்ளஸ் இது உள்ள பெருக்கணுமா என்ன வரும்? 2/3. πr² வெளியே எடுத்துட்டோம், h2 மட்டும் இருக்கும். சரிங்களா, இப்போது பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ என்ன? 3/2ங்களா? அப்போ 3/2 × 3/2. நெக்ஸ்ட்டு h1ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 8 சென்டிமீட்டர் ப்ளஸ் 2/3. h2ஓட வேல்யூ என்ன? 2 சென்டிமீட்டருங்களா? ஏன்னா கூம்போட உயரம் 2 சென்டிமீட்டர். இப்போ இதில் இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். 11 2 22ங்களா? 11 × 3 33. 33யும் 3யும் பெருக்குனா நமக்கு என்ன வரும்? 9 9ங்களா? 99. இங்கே 7, இங்கே 2 இருக்குது, 7 2 14. ஓகேங்களா, ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது? 8 ப்ளஸ் 2 2 4ங்களா? 4/3. இப்போ இது குறுக்கு பெருக்கல் பண்ணலாங்களா? கீழே இருக்கிற ஒன்றுக்கிறதா அர்த்தம். குறுக்கு பெருக்கல் பண்ணணுமா? 99/14 பெருக்கல் 3 24. 24யும் 4யும் கூட்டினோமா 28 /3. ஓகேங்களா, இப்போது 3ஆல் வகுக்கலாங்களா? வகுத்த என்ன கிடைக்கும்? 9 9ங்களா? அடுத்து 14ஆல் வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 14 28ங்களா? இப்போ 33யும் 2யும் பெருக்கணுமா? 33யும் 2 இருக்குது ரிமைனிங். இது 2யும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்?
33 × 2 66 கன சென்டிமீட்டர். இதுதான் வந்து நம்ம இந்த மாதிரியோட கன அளவு. அந்த நாதன்ங்கிற மாணவர் பொறியியல் மாணவர் செஞ்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதோட கன அளவு வந்து 66 கன சென்டிமீட்டர். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு முடிஞ்சது. அடுத்த கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.